திருத்தணி அருகே கடத்தப்பட்ட பள்ளி சிறுமி ஆந்திர மாநிலம் நகரி அருகே மீட்கப்பட்டுள்ளார். கடத்தல் தொடர்பாக 2 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது திருவள்ளூர் செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி, இப்ப திருத்தணி அருகே கடத்தப்பட்ட அந்த பள்ளி சிறுமி ஹன்சிகா ஆந்திர மாநிலம் நகரி அருகே மீட்கப்பட்டுள்ளார். இது தொடர்பா 2 பேரை காவல்துறையினர் கைதும் செஞ்சிருக்காங்க. இது குறித்த முழு விவரங்களை பதிவு செய்ய. நிச்சயமாக காயத்ரி, அதாவது நேற்று மாலை பள்ளிக்கு சென்று தாத்தாவுடன் திரும்பிய அனுஷ்கா என்கின்ற யுகேஜி மாணவி கடத்தப்பட்ட வழக்குல 3 தனிப்படைகள் காவல்துறை 3 சிறப்பு தனிப்படைகள் போலீசார் குழு அமைத்து தேடுதல் பணியில் ஈடுபட்டு வந்தாங்க. மேலும் திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை மற்றும் ஆந்திரா மாநிலங்களுக்கு அந்த சிறுமியின் புகைப்படத்தை அனுப்பி வைத்து தேடுதல் பணியில தமிழக போலீசார் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட போலீசாரின் தகவலின் பேரில் தேடப்பட்டு வந்தாங்க. இந்நிலையில் இன்று 3 மணி அளவுல ஆந்திரா மாநிலம் நகரி பகுதியில் ஒரு கோவிலில் ஒரு அம்மன் கோவில் அந்த சிறுமியை வைத்திருந்ததாகவும் மேலும் அந்த சிறுமியை அங்கிருந்து வேற ஒரு இடத்துக்கு மாற்றி சென்ற போது வாகன சோதனையில் ஈடுபட்டு இருந்த ஆந்திரா மாநில நகரி காவல் போலீசார் சந்தேகத்தின் பேரில் சோதனை செய்யும்போது அந்த சிறுமி அந்த காரில் இருக்கு தெரிய வந்தது. மேலும் அங்கிருந்து தப்பி ஓட முயன்ற இருவர் தற்போது கைது செய்யப்பட்டு காவல்துறையின் விசாரணைக்கு தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு வராங்க. மேலும் அந்த கடத்தப்பட்டவர்கள் யார், அந்த சிறுமி எதுக்காக கடத்தினார்கள், அந்த கோணங்களை விசாரணை நடந்துட்டு இருக்கு. தற்போது 4:30 மணி அளவில் திருவள்ளூர் மாவட்ட கண்காணிப்பாளர் சரவணன் பத்திரிகையாளர் சந்திப்பு வைத்திருக்கிறார். இந்த பத்திரிகையாளர் சந்திப்புல இந்த சிறுமிக்கு எதற்காக கடத்தினாங்க, என்ன விவரங்கள் மேலும் தெரிய வரும் காயத்ரி.